ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம 2026 புது வருஷத்தான முதல் மாசமான ஜனவரி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசி அவங்களுக்கு பார்க்க போறோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எனர்ஜி நீங்க கிளைம் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசி உங்களுக்கான ஜனவரி ரீடிங். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது, தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்கு, உங்க ஆள் மனசுக்கு இவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்கள எக்காரணத்தை கொண்டு கிட்டக்க நெருங்க விடாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு அவங்க உங்களோட முன்னேற்றத்திற்கு தடையா நீங்களே உங்க பக்கத்துல வச்சுக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜாக்கிரதையா இருங்க. உங்களோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச வாழ்க்கை பல பேருக்கு கிடைக்கல. ஸோ அதனால நீங்க என்ன உங்ககிட்ட இருக்கோ அது பல பேருக்கு இல்லை. ஸோ அதனால என்ஜாய் பண்ணுங்க. எப்போதும் உட்காந்துக்கிட்டு இங்க பாருங்க, சுத்தி ஒரே இயற்கையா இருக்கு, ஆனா இந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க, அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கை உங்களோட ஆஹ் அதே மாதிரி நீங்க வந்து உங்களை நீங்களே விரும்புறதுக்கான நிறைய விஷயங்களை யோசிங்க. ஓகே, எப்படி உங்களை மாத்திக்கணும், ஜிம் போகணுமா, அல்லது உங்களை அழகுபடுத்திக்கணுமா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி போட்டுக்கணும் ட்ரெஸ்ஸு, அல்லது அப்படின்னு யோசிச்சு உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்பவுமே டிவைன் பவர் அதிகமா உள்ள வருஷமா இருக்கும் கண்டிப்பா. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணீங்க, ஒரு கடவுளை கும்பிடுவீங்க, இல்ல திங்கக்கிழமை திங்கக்கிழமை நான் வந்து இந்த கோயில் போவேன், இல்ல வெள்ளிக்கிழமை போவேன் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் கடவுள் விஷயத்துல விட்டுறக்கூடாது. நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பூ வாங்கி வைப்பீங்கன்னா கூட, வீட்டுல உள்ள தெய்வங்களுக்கு பூ வாங்கி வைப்பீங்கன்னா கூட அதை மறக்காம பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ண கூடாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வந்து ஒரு கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கு போடுவேன் அப்படின்னா, நீங்க சப்போஸ் எண்ணெய் வாங்கிட்டு போல அல்லது எதுவும் எடுத்துட்டு போல அப்படின்னாலுமே பக்கத்துல கடைகள் இருந்தா அங்க கண்டிப்பா வாங்கி போட்டுருங்க. இல்ல பரவாயில்ல, கடவுள் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்றதுக்கான நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சா மட்டும்தான் நமக்கும் கடவுளும் உதவி பண்ணுவாங்க. ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க.